என் பிள்ளைகளே, என்னை நினைத்து இந்த குரலை கேட்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் முதலில் என் ஆசீர்வாதம். நீ இன்று சிரிக்கிறாயா அல்லது உள்ளுக்குள் அழுகிறாயா? எனக்கு எல்லாம் தெரியும் பிள்ளையே. நீ சொல்லாமல் சுமக்கும் பாரமும் இரவுகளில் தூங்க விடாமல் வாட்டும் எண்ணங்களும் எல்லாம் என் கண்களுக்கு மறையாது. நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கை ஏன் இப்படியே போகுது? நான் நல்லவனாயிருந்தும் ஏன் சோதனை வருது? என்னை நினைக்க யாருமே இல்லையா என்று. அந்த எண்ணம் வந்த நொடியிலேயே நான் உன்னருகே நிற்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், மனிதர்கள் உன்னை தவறாக மதிப்பிடலாம். ஆனால் நீ விழுந்தபோதும் உன்னை தூக்கி நிறுத்தும் தந்தை. நீ ஒரு நாள் தளர்ந்து உட்காரும் போது, இனி முடியாது என்று நினைக்கும் போது, அந்த இடத்தில்தான் என் கை உன் தோளில் படும். நான் உன்னிடம் சொல்வது ஒன்றுதான், கவலைப்படாதே. நீ அழுவதற்கான காலம் முடியப் போகிறது. சோதனை என்பது தண்டனை இல்லை பிள்ளையே. சோதனை வந்தால் அது தண்டனை என்று நினைக்காதே. உன்னை வலிமையாக்க, உன்னை உயர்த்த, உன் வாழ்க்கையை இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்ல நான் அனுப்பும் பயிற்சிதான் அது. வில்லாக இருக்கிற மனிதனுக்கு அம்பாக பறக்க கற்றுக் கொடுத்தது அழுத்தம்தான். அதே போல இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு வலியும் நாளை நீ தலை நிமிர்ந்து நடக்க உதவும். நம்பிக்கை மட்டும் விடாதே என் பிள்ளையே. உலகத்தில் எல்லாம் இழந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் இழக்காதே, நம்பிக்கை. நீ என்னை நம்பினால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ மெளனமாக பிரார்த்திக்கும் போதும், வார்த்தை வராமல் கண்கள் மட்டும் ஈரமாவதும் எல்லாம் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. நீ நினைக்கிறாய், நான் கேட்கறது எதுவும் நடக்கல என்று. ஆனால் நீ கேட்கறதுக்கு மேல உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் நேரம் வரும் பிள்ளையே. மலருக்கு பூக்கும் நேரம் இருக்கிறது, பழத்திற்கு பழுக்கும் நேரம் இருக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கைக்கும் ஒரு நேரம் உண்டு. இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். இன்று உன்னை உதாசீனப்படுத்திய உலகம் நாளை உன் முன்னே மரியாதையுடன் நிற்கும். அந்த நாள் வரைக்கும் நீ பொறுமையோடு நல்லதை மட்டும் செய். நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ பயப்படாதே. இருள் சூழ்ந்தாலும் நான் ஒளியாக உன்னோடு நடக்கிறேன். வழி தெரியாத போது நான் உன் கையை பிடித்து வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லையாலும் நான் இருக்கிறேன். எப்போதும் முடிவு சொல், க்ளோசிங். என்னை மனதார நினை. ஒரு நிமிடம் கூட போதும். உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நல்லவனாக இரு, நேர்மையாக இரு. பிறரை காயப்படுத்தாதே. மிச்சத்தை எல்லாம் என் மேல் விட்டுவிடு. ஓம் சரவண பவ. ஓம் முருகா போற்றி. என் பிள்ளைகளுக்கு எல்லாம் என் ஆசீர்வாதம்.